எளிமின்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எளிமின்று வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். சேர்ந்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரமுள்ளபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஜெயன் கொள்ளுகிறவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. நாம் யாவருக்கு ஆர்வம். இந்த வாரத்தில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தேவ சமூகத்தை பார்த்த வழியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவுடனே அடுத்த வாரத்துக்காக என்ன கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவேன் என்கிற ஒரு இருதயத்தில் ஜெபம் இருந்து கொண்டே இருக்கும். கடந்த வாரத்தில் ஆராதனை முடித்த முன்பு ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே வைத்தது. பிழைத்துக்கொள் பிழைத்துக்கொள் பிழைப்பு அப்படின்ற அந்த வார்த்தை என்னுடைய எண்ணத்தில் திரும்ப திரும்ப வந்தது. ஸோ கடந்த வாரத்தில் அந்த வார்த்தையை மையமாய் வைத்து சில காரியங்களை தியானம் பண்ணினேன். அதற்கான சில காரியங்களை இந்த காலையிலே என்னோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறேன். ஸோ பிழைப்பதற்கு பிழைத்துக்கொள் அப்படின்ற அந்த வார்த்தையின் காரியங்களை நான் பார்த்த வேளையிலே சில வசனங்களை நான் தெரிந்தெடுத்து தியானித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த சதை சபையை குறித்து எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஆகவே இந்த சதை சபையின் அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த சதை சபை ஆரம்பத்தில் நன்றாக இருந்த சபை நல்ல பெயரோடும் நல்ல ஒரு மகிமையான கடந்த காலங்கள் இருந்தது என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சபையின் காரியங்களை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முதல் வசனத்தின் பின்பகுதியிலே கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, நீர் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று எழுதிட்டு, நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. அப்படின்னா என்ன ஒரு சூழ்நிலை, ஒரு சாக போகிற ஒரு நிலைமைக்கு இருக்கு, அதை பிழைப்பூட்டும்படியாய் நீ செய் என்கிற ஒரு காரியத்தை சொல்கிறார். கத்தோலிக்க மொழியாக நினைக்கிறேன், உன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. பேப்பரில் போடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்து. லாஸ்ட் ஸ்டேஜ் வந்திருக்கு. அதனால் நீ பிழைப்பதற்கான காரியத்தை ஸ்திரப்படுத்து. There is a chance. இதோடு வாழ்க்கை முடிந்து போனது அப்படின்ற இடத்துக்கு ஆண்டவரங்க சொல்லலை. முடிவடைய போகிறது. ஆனால் பிழைப்பதற்கான வழியை நீ ஸ்திரப்படுத்து, தெரிந்து கொள் என்கிற அந்த ஒரு பகுதியை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினால்தான் இந்த சதை சபையை இந்த கால்வெளியில் வாசித்து அந்த ஒரு வார்த்தை, நீ சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. சாகும் தருவாயில் இருக்கிறது.
அது உயிர் பிழைக்கும்படி செய், அதற்கான காரியங்களை செய் என்று இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. 7 சபைகளும் இந்த கடைசி காலத்தின் சபைகளுக்கு உதாரணமாய் தேவனுடைய எதிர்பார்ப்பை குறித்தும் சபைகளின் நிலைமை குறித்தும் ஆண்டவர் இந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தின் காரியங்களை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அவர் சொல்லுகிறார், நீ உயிருள்ளவன் என்று என்ன பெற்றிருக்கிறாய்? பெயர் பெற்றிருக்கிறாய். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே மரித்து போன ஒரு நிலைமை. அதான் சொல்லும்பொழுது அதை பிழைத்து கொள்ளும்படி செய், பிழைத்து கொள்ளும்படி செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவை தேவனுடைய வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது நாம் பிழைத்துக் கொள்வதற்காக, பிழைக்க வேண்டும் சொன்னால் சரீரப்பிரகாரமான வாழ்க்கையை நான் சொல்லவில்லை, நம்முடைய ஆத்ம பிரகாரமான காரியத்தை தான் இங்கே சுட்டி காட்டுகிறதை நான் பார்க்க முடியும். நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்கும் பொழுது மாத்திரமே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. ஸோ அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அந்த ஆத்மா செத்து பண்ணல, வெளியே நல்ல பெயர் இருக்கிறது, நீ எல்லாம் செய்கிறாய், ஆனால் நிலைமை செத்து போன ஒரு நிலைமை என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அவை இந்த காலவெளியிலே நான் அந்த வசனத்தின் அடிப்படையில் பிழைப்பதற்கு அந்த வார்த்தை கடை மாத்திரை. அப்படியானால் பிழைப்பதற்கு ஏதுவான காரியங்கள் என்ன, பிழைப்பதற்கு தேவனுடைய வசனம் சொல்லுகிற காரியங்கள் என்ன என்பதை நான் சற்று வேத வசனத்தின் அடிப்படையிலே சற்று பார்த்த வழியிலே சில வசனங்களை தேவன் நினைப்பூட்டினார். அந்த வார்த்தையை தான் உங்களோடு நினைவுபடியாக விரும்புகிறேன். முதலாவதாக அதே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே அவர் ஆலோசனையை சொல்லுகிறார். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவுகூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்லுகிறதை பார்க்கும். நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்க வேண்டுமானால் the repentance, நான் பல முறை சபைகளை சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை தான் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தை சபைக்கு வெளியாக அல்ல. நீ சுவிசேஷ கூட்டத்தில் தான் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது அல்ல. நான் ஏற்கனவே சொல்லி 7 சபைகளிலும் பல சபைகளை சொல்லும் பொழுது ஆண்டவர் சபைக்கு மனம் திரும்பும்படியாய் இன்சைட் த சர்ச், சபைக்கு உள்ளாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்பும் பொழுது நாம் பிழைப்போம். மனம் திரும்புதல் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முற்றிலுமான மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். கடந்த காலத்தினுடைய நிலைமைகள், அனுபவங்கள், பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு முற்றிலுமான ஒரு மாற்றத்தை நாம் செய்யும் பொழுது நாம் பிழைத்திருக்க முடியும். நான் சொன்ன போல ஆத்மா, இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை பற்றி நமக்கு தெரியும். அதனால் சில மரித்து போன உடனே இறந்தான்னு தெரியும். ஆனால் டாக்டரை கூப்பிட்டு என்ன செய்யணும்? கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க கன்ஃபார்ம் பண்ணதை செத்ததுன்னுவாங்க. அது வெளிப்பிரகாரமான வாழ்க்கை. இப்போ உங்கள் மூக்கில் கை வச்சு பார்த்தாலே உயிர் இருக்கா இல்லையான்னு என்ன செய்யும் தெரியும். ஆனால் ஆத்மாவில் உயிர் இருக்கா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. ஆத்மா பிழைத்திருக்கா என்னன்றது யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமையில தெரியும். அதனால் இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியங்கள், நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்கும் பொழுது தான் மிக முக்கியமான காரியம். வாழ்க்கையின் சகல காரியங்களையும் நம்ம தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நான் சொல்கிறேன், ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்வாயாக. அப்போ எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். அந்த ஆத்மா மிக முக்கியம். ஸோ நம்ம வெளிப்பிரகாரமாக இல்லை, உள்ளான ஆத்மா பிழைத்திருக்கணும்னு சொன்னால் மனது. நான் பல நாட்களாக விசுவாசியாக இருக்கும் பொழுது ஆதியாகமத்தை படிக்கும் பொழுதெல்லாம் யாவர் ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே செத்தானா? இல்லை, சாகலையே. அப்போ ஆண்டவர் சொன்னால் தப்பாக போச்சோ? இல்லை, அன்னைக்கே அவன் ஆத்மா என்ன செய்தாங்க? செத்து போனது. அன்றைக்கே அவனுடைய ஆத்மா செத்து போனது. அதே போல் வெளியே நல்லா தான் இருந்தான். அதே போல தான் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆலயத்துக்கு வரலாம், பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ஆத்மா எந்த நிலைமையில் இருக்கிறது என்பது
மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் அந்த ஆத்மா முற்றிலுமாய் மறிப்பதற்கு அல்ல, பிழைப்பதற்கான வழியை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் வார்த்தை சொல்வாரானா அதற்கான பரிகாரத்தையும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தர் என்பதை நான் வேதத்தில் வாசிக்க முடியும். பிழைத்துக்குள் அல்ல பிழைன்னு சொல்லி வார்த்தை தருவானா எப்போ பிழைக்க முடியும் என்பதையும் தேவனுடைய வசனத்தில் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சாகருக்கு எதுவாயில சிறப்படுத்து, சாகும் தருவாயில இருக்கு, அப்ப நீ பிழைத்துக் கொள்வதான காரியத்தை செய்யணும், அதற்கான வழியே கர்த்தர் காட்டுகிற தேவன். அவை அதில் சொல்லும் பொழுது முதலாவது மனம் திரும்பும்படியாக தேவன் சொல்வார். ரிப்பண்டன்ஸ் என்பது இன்றைக்கு விசுவாசிகளுக்கு காணப்பட வேண்டிய காரியம். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் திருப்பங்கள் தேவை. வேதத்தில் வெளிப்பட்ட விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது யோவான் அப்போஸ்தலனை குறித்து எழுதப்படுகிறது. 1 அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். பெரிய சத்தத்தை எங்க கேட்கிறான்? இப்ப பின்னால கேட்டேன். வாசிங்க அப்ப 12ஆம் வசனம். பார்க்க என்ன செய்தான்? திரும்பினேன். முதல் அனுபவம் அந்த 1 அதிகாரத்தில் ஒரு 4-5 காரியத்தை சொல்லப்படுகிறது. அந்த யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளான வேளையிலே நடந்த சம்பவம். அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா திரும்பினேன். திருப்பம். வாழ்க்கையிலே மாற்றங்கள் நமக்கு தேவை. அப்போ ஒவ்வொரு வாரமும் தேவ சத்தத்தை கேட்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும். உங்களுக்கு சொல்லப்படுகிற வசனங்கள் ஏதோ பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் காத்திருந்து வசனங்களை ஆயத்தப்படுத்தி கத்த தருகிற வார்த்தை ஆண்டவர் இந்த வார சபைக்கு தர விரும்புகிறாரா என்கிற நிலைமையெல்லாம் அறிந்த வார்த்தை சொல்லப்படும். வார்த்தையை கேட்கிற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறது? திருப்பங்கள் வேணும். என்ன வேணும்? திருப்ப வேணும். அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறது நிலைமை அல்ல, போகிற போக்கிலேயே போய் கொண்டிருக்கிறது அல்ல. வசனங்களில் மிக முக்கியம். அதுதான் இந்த யாக்கோபு நிருபத்தில் நான் படிக்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையின் இன்றைய மிக முக்கியமான தேவையை குறித்து அந்த யாக்கோபு நிருபத்தில் 5 அதிகாரத்திலும் 5 விதமான காரியங்களை சொல்லப்படுகிறத பார்த்தேன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் திருப்பங்கள் தேவை. திருப்பம்னா என்ன? ஒழுங்காக ஜெபம் பண்ணுறதில்லை, ஜபத்தை பற்றி சொல்கிறோம், ஜபத்தை பற்றி பிரசனை கேட்குறீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன திருப்பம் வரணும்? ஜெபிக்க வேணும் என்கிற ஒரு உணர்வு என்ன செய்யணும்? ஏற்படணும். ஜபத்துக்கு வரணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், கர்த்தரை தேடணும், தேவனுடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு திருப்பங்கள் ஏற்பட வேணும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 ஏன் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்தின் போக்கிலே இருந்தவர்கள், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, அவருடைய வசனத்திற்கு நேராக நம்முடைய வாழ்க்கையிலே திருப்பங்கள் ஏற்படும்போது அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய வளர்ச்சி. அப்படி இல்லைன்னா எவ்வளோ பிரசனத்தை கேட்டாலும் அதன் வாழ்க்கையில் பயனற்ற நிலைமைனா ஆத்மா செத்து போன ஒரு நிலைமை. கிறிஸ்தவன் என்ற பெயரை கொண்டிருக்கலாம், கிறிஸ்தவ பெயர்களை நாம் வைத்திருக்கலாம், ஆனால் தேவன் பார்க்கும் பொழுது ஆத்மா மரித்து போன ஒரு நிலைமையினர் அந்த நிலைமை வரக்கூடாது. அவை இந்த முதல் ஸ்டெப்பாக சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து என்கிற உயிர் வரும்படி செய் என்கிற இந்த வார்த்தைகளை முதலாவது மனம் திரும்புதல். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். தேவ ஜனத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். உலகத்துள்ள மக்களுக்கு அல்ல, தேவ ஜனங்களுக்கு பல காரியத்தில் எசேக்கியேலே, எரேமியாவிலே நாம் பார்க்கிறோம். ஏசாயிலையும் ஒரு மனம் திரும்பலை பற்றி சொல்ல பார்க்கிறோம். தேவ ஜனங்கள் சொல்லும் பொழுது மனம் திரும்பலை குறித்து தேவனுடைய வசனத்திலும்
அவர் சொல்றதை நம்ம பார்க்க முடியும். ஏசாயா முதல் அதிகாரம் 19 வாசிங்க பார்ப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால், இப்ப தேவனுடைய நன்மையை நாம் அனுபவிக்க வேண்டும், தேவன் தருகிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம முதல்ல மனம் திரும்புதல். நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கி நாம் எந்தெந்த பகுதியில் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் தேவை உங்களுக்கு தெரியும். வார்த்தையை பேசும் பொழுதே ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்தில் உணர்த்துவார். உங்களுடைய பேச்சில் மனம் திரும்புதல் வேண்டும். நீங்கள் நடைமுறை வாழ்க்கையிலே சில காரியங்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதை செய்யும் பொழுது ஆத்மா பிழைக்கும் என்று எழுதப்படுகிறது. இரண்டாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 10 அதிகாரம் 28 வாசிங்க. நிதானமாய் உத்தரவு சொன்னாய். இந்த வசனத்தின் பகுதியை பார்ப்பீரானால் 25 வாசிங்க. நியாய சாஸ்திரி ஒருவன் வந்து, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படி நான் என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேட்கிறான். அப்போ ஆண்டவர் கற்பனைகளை கை கொள்ளும்படி சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் உள்ள 10 கற்பனைகள், புதிய ஏற்பாட்டில் 2 கற்பனைகளை கர்த்தர் அடக்கிறார். அந்த 10 கற்பனையும் இந்த 2 கற்பனைக்கு உள்ளாக இருக்கிறது. ஒன்று, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் அன்பு உருவாயாக. 2வது, உள்ளத்தில் அன்பு வருவது போல. அந்த 10 கற்பனையும் இந்த 2 கற்பனை அடைக்கும். முதல் 5 கற்பனை அந்த தேவனத்தில் அன்பு உறவை பற்றியும், 2வது கற்பனை மற்றொடத்தில் அன்பு உறவை பற்றி தான் இருக்குது. அதை மொத்தமாக அதை சேர்த்து தான் 2 காரியத்தில் அவர் சொல்கிறார். சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறாரு, போய் அந்தப்படி என்ன செய்யணியே செய்ய, அப்பொழுது என்ன செய்வாய். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சய முடியும். அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் ஏன் சபையை கூடி வர செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு போதிக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார்னா, வசனத்தினால்தான் ஆத்மா என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஏசாயா 55 அதிகாரம் 3 வாசிங்க. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்க ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கும். தேவனுடைய வார்த்தையை கேட்கும். அதெல்லாம் சபை கூடியவதை விட்டுவிடக் கூடாது என்று எழுதப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையினாலுமே ஃபீட் பண்ண வேண்டும். தேவனுடைய வசனங்களை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அதை கை கொள்ள வேண்டும். அப்போதான் ஆத்மா பிழைக்கும். பல வசனங்களை அவர் சொல்றார். நீதிமொழி புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா 7 அதிகாரம் 2 வாசிங்க. காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். 4 அதிகாரம் 4 வசனம். உன் இருதயம் என் வார்த்தைகளை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள கடவது. என் கட்டளை கைக்கொள், அப்பொழுது என்ன செய்வாய்? பிழைப்பாய். திரும்ப 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 வேதத்திலே வாசிக்க முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதே நம்முடைய ஆத்மா பிழைத்திருக்க முடியும். அப்போ ஆத்மா பிழைப்புன்னு சொன்னால் தேவனுடைய வசனங்களை கர்த்தர் நம்ம கையில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி நம்முடைய ஜீவியத்திலே நாம் செய்ய வேண்டும். அவை இந்த காலவெளியிலே நம்முடைய ஆத்மா பிழைக்கத்தக்கதாக
இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தைகளை கைப்பிடிவோம். தேவனுடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் புறக்கணிக்கூடாது. அந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வசனங்கள் புறக்கணிக்கப்பட்டு போகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று என்று தானியேலை வாசிக்கிறோம். ஆனால் நானும் நீங்களும் ஆத்மா பிழைக்காம, நான் சொன்ன வெளியே நல்லா பாடலாம், ஆராதிக்கலாம், 24 மணி நேரம் ஒர்ஷிப்பு எத்தனை மணி நேரம் நடத்தலாம் எமோஷனலாக. ஆனால் ஆத்மா பிழைக்கலன்னு சொன்னால், தேவனுடைய வசனத்தின்படி பிழைக்கலன்னு சொன்னால் அதனால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை என்னன்னு யோசிப்பார். எவ்வளோ காரியங்களை முக்கியத்துவத்தை கொடுக்குறோம். சரீரப்பரமான ஆகாரத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கும் அதை உட்கொள்வதற்கும் எவ்வளவோ நேரங்களை நம்ம செலவழிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம் யோசிப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ நேரத்தை செலவழிக்கிறோம். வசனத்தின் மூலமாகத்தான் ஆத்மா, அது ஆகாரம். சொந்த நாட்களில் தேவனுடைய வசனத்தை முக்கியப்படுத்துவோம். எல்லா வேலை மத்தியிலும், எல்லா கிழமத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அதோடு கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி, அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படி சொல்ல, அந்தப்படியே நீ போய் செய், அப்பொழுது என்ன செய்வாய்? பிழைப்பாய். செய். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். வருஷக்கணக்காக வசனத்தை கேட்டும் கீழ்ப்படியலைன்னா நம்முடைய ஆத்மா பிழைக்கவில்லைன்னு அர்த்தம். இந்த சதை சபையின் நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. இந்த சதை சபையுடைய நிலைமைகள் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, அப்போ இப்போ நிலைமை போனாலும் ஆண்டவர் தருணத்தை தருகிறார், அதை ஸ்திரப்படுத்தும்படியாக, இனி செப்பனிடும்படியாக, இந்த ஆத்மா பிழைப்புட்டும்படியாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக ஆமோஸின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை தேடுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? யாரை தேட வேணுமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 6ஆம் வசனம், கர்த்தரை. ஏன்னா இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரை தேடுறதுக்கு பதிலாக அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ இவங்களுக்கு எதுக்கு போய் தேடுறதுங்க? இடங்களுக்கு. பெத்தேலு, பெயர் சபா, ஆண்டவர் தரிசனமான இடம். இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களுக்கும் புண்ணிய ஸ்தலம் வச்சுருக்கிறாங்க. அப்படிதானா? புண்ணிய ஸ்தலங்கள், அங்கே போகிறது, மொட்டை அடிக்கிறது, அதெல்லாம் சாபம். அதான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், முதல்ல கர்த்தரை தேடுங்க, திரும்பவும் கர்த்தரை தேடுங்க. எதை தேடாதீங்க? பெத்தேலை தேடாதீங்க, பெயர் சபா கண்ணு செய்யாதீங்க, போகாதீங்க. இது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டதை பார்க்கும் பல இடங்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வியாதி போல, இதை தொத்து வியாதி போல ஏற்படும் நிலைமை. சில இடங்களில் இந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் வேறு இடத்துல இருக்குது கத்தோலிக்க மார்க்க சபை. அங்கே போய் என்னமோ ரத்த சாட்சியில் மறித்தாங்கன்னு சொல்லி அந்த மண்ணை சாப்பிட்றது. நீங்கள் கிறிஸ்தவர்கள் நடப்பிக்கிற விதங்கள் இவையெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரை தேடுவதற்கு பதிலாக ஈஸியான வழி. நமக்கு பின்னாலே சாபங்களை வருவித்துக் கொண்டிருக்கிறோம். பிசாசு எந்த விதத்தில் விக்கிரக ஆராதனையை எந்த விதத்தில் கொண்டு வரலாம், எப்பேற்பட்ட நிலையில் வரலாம். ஆண்டவரை தேடணும். வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் கர்த்தரை தேட வேண்டும். மிக முக்கியமான காரியம். நான் பல இடங்களை பார்க்கிறேன். எங்கே போயிட்டு வந்தீங்கன்னா அங்கே போய் மொட்டை ஓட்டு வந்தோம்னா பல இடங்கள மிக பரிதாபம். சத்தியத்தை அறிந்த பின்னும் சத்தியத்திற்கு நாம் புறம்பாக்கப்படுவோமானால் பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்குறோம், நமக்கு ஆசீர்வாதமாக வராது. அதனால ஆண்டவர் இந்த வசனம் சொல்றாரு, பா பெத்தேலுக்கு போகாத, பேசவா போகாத,
யாரை தேடு? என்ன தேடு? ரெண்டு வசனத்துக்கு இடையில ஆண்டவர் போடுறது பாருவர். ஏன்னா அந்த ஜனங்கள் அப்படி இருந்தார்கள். ஏன்னா பெத்தேலில் போய் ஒரு பலி செலுத்தி வரும்போது ஈஸி. வாழ்க்கையில மனம் திரும்பாதபடி, வாழ்க்கையிலே தேவனுடைய வசனத்தபடி அமைத்துக் கொள்ளாதபடி ஈஸியா போய் ஒரு காரியத்தை செய்துட்டு வந்துடலாம். ஆண்டவர் சொல்ல, நோ, நீ என்ன தேடு, அப்பொழுதுதான் பிழைப்பீர்கள், அப்பொழுதுதான் பிழைப்பீர்கள். தேவனுடைய வசனம் முக்கியம். கர்த்தரை தேடுவதற்கு ஒவ்வொரு நாளும் நாம் எவ்வளவு நேரம் கர்த்தரை தேடுகிறோம்? ஆண்டவரை தேடுவதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வாலிபனை படிக்கிற பிள்ளைகள் சேர்த்து நான் கேட்கிறேன், காலையில் எழும்புற உடனே உங்களுடைய முதல் முக்கியத்துவம் எதற்கு கொடுக்கிறீர்கள்? கர்த்தரை தேடுறது கொடுக்குறோமா? சரி, ஏன்னா இன்றைக்கி நமக்கு வேலை பழுக்கள், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், காலையில் சாப்பாட்டை செய்யணும், வேன் வர்றதுக்குள்ளே என்ன செய்யணும், பிள்ளைகளை ஏற்றி விடணும், ஹோம்ஒர்க் செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும். எல்லாம் உண்மைதான். அது செய்கிறதுனால சரீரம் தான் பிழைக்கும், ஆத்மா பிழைக்காது. ஆத்மா பிழைப்பதற்கு கர்த்தரை தேட வேண்டும். ஆனால் தேவனை தேடுவதற்கு ஈஸியாக சொல்லிடுவோம், நேரம் இல்லை, இல்லை ரொம்ப டயர்டாகிடுச்சு, இல்லை ஏதாவது மற்ற காரியம். ஒரு இங்கே சாக்கு சொல்லலாம். தேவ சமூகத்தில் நானும் நீங்களும் சாக்கு சொல்ல முடியாது. ஊழி செய்கிற என்னை உள்ளடிக்கிறான்னு சொல்லுகிறேன். பல ஊழியத்து மீத்தமாய் பல நேரங்கள் பிரயாணப்படுறேன், பல நேரங்கள் போகிறேன். ஆனால் அதே நேரத்தில் நானும் தனிப்பட்ட மதத்தில் கர்த்தரை தேடலைன்னு சொன்னால் ஏன்னா கேள்விக்குறி இல்லை. ஏன்னா அந்த காலத்தில் பிசாசு பல காரியங்களை டைவர்ட் பண்ணுகிறான். ஏன்னா ஆத்மா வாழ்ந்துருச்சுன்னா அவனுக்கு வேலை இல்லை. ஆத்மா செழித்திருக்குமானால் அவனுக்கு அங்கே இடம் இல்லை, அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அதுக்கு மாறாக பல காரியங்களை நம்ம டைவர்ட் பண்ணி கர்த்தரை தேடுவதற்கு நேரமில்லைன்னு சொல்லுகிற ஒரு எளிதானது ஒன்று. பைபிள் வாசிக்கலாம் நேரம் இல்லை, ரொம்ப ஈஸியா. ஆலயத்தை பார்த்து வைத்து சனிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தீங்களா? இல்லை, விடுமுறை நாள் தான், வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், கர்த்தரை தேட முடியல, கர்த்தரை தேட முடியல. நல்லா கவனிங்க, கடைசி நாட்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நம்முடைய வாய்ப்புகளை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு நாளில் கதறி அழக்கூடிய ஒரு நிலம் உண்டாயிரும். அன்றைக்கு மிக கேள்விக்குரிய ஒரு சூழ்நிலை. இவ்வளோ வாய்ப்புகள் இருந்தும் கர்த்தர் உங்களுக்கு சர்ச்சை பக்கத்தில் விடுகிற வீடுகள் சமீபத்தில் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கிறீங்க, கர்த்தரை தேடி வரலாம். சில ஞாயிற்றுக்கிழமை காலையில் அட்டண்டன்ஸ் போகிறதோட சரி, அதோட சரி, மாலையில் ஜெபம் இருந்தாலும் சரி, பைபிள் ஸ்டடி இருந்தாலும் சரி, எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நிலைமை. கஷ்டம். கேட்டீங்க, ஜெபத்தினால் மாத்திரம்தான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாற்றுகிற கர்த்தர் ஜெபத்தினால் மாத்திரம்தான் அவர் மாற்றி அமைக்க முடியும். அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அந்த நாட்களில் உடைய வேலைகள், உடைய படிப்புகள், தொழில் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை தேடுங்க. அப்பொழுதுதான் உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஆத்மா பிழைக்கும் போது எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்க முடியும். தேவனை தேடுவதற்கு சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். தேவனை தேடுவதற்கு சோம்பேறித்தனப்பட வேண்டாம். தேவனை தேடுவதற்கு எந்த காரியத்தையும் முன்னிறுத்த வேண்டாம். முதல்ல கர்த்தர் தான், முதல் தேவன் தான். தேவனை தேடும். காலையில் எழுமணுன்னே செல்ஃபோனை தான் பார்ப்பாங்க. எதுக்காக பார்க்குறீர்கள்? சார்ஜ் இருக்கா, அப்படிதானே? வேலைக்கு இப்போ போகிறோம், என்ன இருக்கா? சில வேலைக்கு போகும்போதே சார்ஜர் கொண்டு போயிடும். இப்போ நீங்கள் வந்து இந்த கொத்தனார் கார்பெண்டர்களை பூரா பார்த்தா இப்போ எல்லாம் செல்ஃபோனோடு எதையும் கொண்டு வர்றான். வந்தோடனே சார்ஜ் பாயிண்ட் எங்கே சார் இருக்குது? அங்கே தான் குத்துரு. சார்ஜ் போடாமல் போயிட்டா, சார்ஜ் போடாமல் கூட பண்ணல, செல்ஃபோன் எடுக்காமல் வாசலுக்கு போனாலே உயிர் போன மாதிரி இருக்குது, அப்படி தானா? அப்போ கர்த்தரை தேடாமல் போனால் எப்படி இருக்கணும் உயிர்?
பர்ஸை கூட மறந்துடலாம், ஆனால் எதை மறக்க முடியாது? ஆமாம், உயிரோடு இணைஞ்சிருச்சு இன்னைக்கு செல்ஃபோன். நல்லதுதான். நான் கத்தரை தேடாமல் யோசிச்சு பாருங்க. துணிச்சலோடு வாசலில் படியிலேருந்து இறங்கி போயிடுறோம். ஜெபிக்காமல் வேத வாசிக்காமல் வேலைக்கு போகிறோம், வீட்டு வேலை செய்கிறோம். அதல்ல, நாட்டில் கத்தரை தேடுவோம், இப்படி ஆத்மா பிழைக்கும். ரோமர் 1:7 வாசிங்க. ரோமர் 1:7. ம் 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 17. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான் பாருங்க. யாரு நீதிமான்? நீதிமானாய் இருந்தாலும் அவனுக்குள்ள என்ன வேணும்? விசுவாசம் தேவை. நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டாலும் நீதிமான இடத்துல வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் எனக்கு விசுவாசம் வேணும். தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் தான் வரும். வசனத்தை வாசிக்க 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 விசுவாசம் வரும். கர்த்தர் நிச்சயமாய் செய்வார், கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார், கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார், கர்த்தர் நிச்சயமாய் இதை முடித்துக் கொடுப்பார். சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம், நம்மை சுற்றி நடக்கிற காரியங்கள் விரோதமா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன நிச்சயமா எனக்கு வாக்கு தந்திருக்கிறாரு, அது நிறைவேற்றுவார் என்கிற விசுவாசம் இருக்க 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 தான் என்ன ஒன்றாகும்? பிழைப்பு உணர முடியும். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப வசனத்தை வாசிக்க 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 தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருக்க ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது உள்ளான இருதயத்தில் விசுவாசம். கர்த்தர் அப்படி செய்வார், நிச்சயமா செய்வார். ஜெபத்தை கேட்பார். ஒரு சூழ்நிலை வித்தியாசம் தான் இல்லை, ஆண்டவர் கேட்பார், நடத்துவார். அப்படி இருக்கும்போது தான் ஆத்மா என்ன செய்யும்? பிழைக்கும். விசுவாசம் என்பது மிக முக்கியமான காரியம். இந்த கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் ஏற்படுகிற காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆபோக்கு 2:11 வாசிக்கிறோம். கலாத்தியர் 3:11 இது எல்லாத்தையும் வாசிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே பிழைப்பான், விசுவாசத்தினாலே பிழைப்பான், விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொல்லப்படுகிற நிலைமையை பார்க்கிறோம். ஆண்டவரை விசுவாசிப்போம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். நாம் கேட்கிற சத்தங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், நான் பார்க்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அதை நம்புறதில்லை. எனக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ நான் அதையே நம்ப போகிறேன். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் என்பது ஆத்மா பிழைக்கும், ஆத்மா பிழைக்கும், மிக முக்கியம். அவை கர்த்தரை விசுவாசிப்போம். நான் சொன்னதுபோல விசுவாச துரோகம் ஏற்படுகிற காலங்கள், அநேகர் விசுவாசத்தை விட்டு வழி போகிற காலத்தில் வந்திருக்கிறோம். நம்ம வசனத்தை வாசித்து 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 விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெருக்கும்படியே பண்ணுவோம். இன்னொரு 3 காரியத்தை சொல்லி முடிக்க ஒரு வாசிங்க. எபிரேயர் 12. எபிரேயர் 12 9 வாசிங்க. ம் 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 நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும். தேவ பயத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் பிழைக்க வேண்டுமானால் ஆவிகளின் பிதாவிற்கு நாம் பயந்து அடங்கி நடக்க வேண்டும் சொல்றாரா? சரியானவர். எப்ப அடங்கி நடப்போம்? பயம் வர வேண்டும். பயம் வரும் பொழுது, அந்த பயம் இல்லையானால் நம்ம அடங்கி நடக்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், ஆத்மா பிழைக்காது. நாம் பிழைக்கத்தக்கதாக பிழைக்கத்தக்கதாக பிழைக்கத்தக்கதாக. எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் அந்த கடந்த நாட்களில் என் இருதயத்தில் அதிகமாக சொல்லுவார். பிழைக்கத்தக்கதாக. தேவனுக்கு பயப்படுற பயத்தினால் நிரப்பப்படுவோம். நான் சொல்லுவதைக்கு மனிதனுக்கு பயமே இல்லை, யாருக்கும் பயப்படுற காலங்கள் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கும் பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கட்டும்.
யாருக்கு பயப்படுறோமா பயப்படுயோ, ஆண்டவருக்கு நாம் பயந்து இருக்கும் பொழுது அப்படி உள்ளான ஆத்மா பிழைக்கும். ஹல்லேலூயா. இதுதான் மெயின். உள்ளான ஆத்மா பிழைச்சிருச்சுன்னா நம்ம எல்லாத்துலேயும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். அதுதான் ஆண்டவர் சதை சொல்லி சொல்கிறார், அப்பா அதை பிழைக்கத்தக்கதாக அதை சிறப்படுத்த பிழைக்கத்தக்கதான வழியை பார். எவ்வளோ செலவழித்து பார்க்குறோம். நான் சொன்னேன், கடந்த வாரத்தில் ஜேம்ஸ் விவேக்பருடைய தாயார் நல்லா அண்ணா டிஸ்சார்ஜ் ஆகி பெட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கும் போயிட்டாங்க. திடீர்னு சோயனை போனாங்க. எப்படியாயினும் பிழைப்பூட்ட வேண்டும் என்பதற்காக ஐசியூவில் கொண்டு வச்சுருக்காங்க. எவ்வளோ பிரயாசம் யோசிப்பார். அப்படியே போட்டு விட முடியாது. அப்படி வைக்க முடியுமா? முடியாது. யாரானாலும் பிழைப்பூட்டத்தக்கதாக எவ்வளோ பிரயாசம் செலவு. இன்றைக்கி அவங்க 2 நல்ல ஹாஸ்பிட்டல் போகிறான்னு நினைக்கிறேன். எவ்வளோ காரியங்கள் யோசிப்பார். சரீரப்பிரகாரமான காரியம். அப்படியானால் ஆத்மா பிழைக்கத்தக்கதாக நாம் எவ்வளோ பிரயாசப்படணும், நம்ம எவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டும் யோசிப்பார். அப்படி விட்டுற முடியுமா? முடியாது. பிழைக்கத்தக்கதாக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இந்த காலவெளியிலே வருகிற நாட்களில் நம்முடைய ஜீவித்தை எதற்காக நாம் பிரயாசப்படுகிறோமோ இல்லையோ, ஆத்மா பிழைக்கத்தக்கதாக நான் தேவனுக்கு அஞ்சு நடக்கிறது மாத்திரமல்ல, நாம் பிரயாசப்படுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13 வாசிங்காப்போம். ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த பகுதியை விளக்கி சொல்வதற்கு அதிகமான நேரங்கள் தேவை. நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். நீ பல நேரங்களில் ஆவிக்குரியவர்கள் என்ற பெயருடைய இருக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய அல்ல. ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவிக்குரிய வரங்கள் நம் மூலமாய் சில பயன்படுத்தப்படலாம். கொரிந்து சபை எல்லாம் இருந்துச்சு. ஆனால் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எழுதப்படுது. அவ்வளோ ஆவிக்குள்ள அல்ல என்பதாய் பவுல் குறிப்பிடுகிறார். நம்ம ஆவிக்குள்ளாய் நடக்கணும் சொன்னா மாம்சத்தின் கிரிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எல்லாவற்றை அழிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாம்சத்தின் காரியங்களை நாம் அழிவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவோமானால், இந்த மாம்சத்தின் வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிவோமானால், ஆத்மா இல்லை சரீரம் தான் பிழைக்கும் ஒழிய ஆத்மா பிழைக்கல. சரீரத்தின் செயல்களை அழிக்க வேண்டும். சரீரத்தின் விருப்பங்கள். அதிகாலை முழிப்பு வருகிறது. எழுப்பி ஜெபி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 5 மணியோ 5:30 மணியோ ஆவியானவர் எழுப்பிடுகிறார். கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணு, நீ வேலை இருக்க ஜோம் பண்ணு சொல்கிறாரு. ஆனால் மாம்சம் என்ன சொல்லுது? ஜோம் பண்ண சொல்லுது, இன்னும் கொஞ்சம் நேரம் என்ன செய்ய, தூங்கு, விடியட்டும் பார்ப்போம். கண்ணு முன்னால் தரிசனம் வருது, இன்றைக்கி இவ்வளோ வேலை இருக்குது, ரெஸ்ட்டே இல்லை, இப்போ ரெஸ்ட் எடுத்தால் தான் ரெஸ்ட்டை எடுத்தபடி. உடனே என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? தூங்கிடும். ஆத்மா பிழைக்குமா? இல்லை, செத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அநேருக்கு ஆத்மா செத்து போய்கிட்டே இருக்கு. தெர்மாமீட்டர் வச்சு பார்த்தா தெரியும் எவ்வளோ இருக்குன்னு. மாம்சத்துக்கு மாம்சம் சொல்லுவது ரொம்ப நல்லது, அப்படியே நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆத்மா பிழைக்கணும்னா கொஞ்சம் மாம்சத்தின் செய்களை என்ன செய்யணும்? பிடிக்கணும். இந்த மாம்சத்தை வளர்த்தோம்னா இது நரகத்துக்கு கொண்டு போயிடும். சரீரம் சொல்கிறபடியெல்லாம் நீ கேட்டீங்கன்னா எங்கே தான் போவோம்? நரகத்தான் போவோம். நரகத்துக்கு கொண்டு போகிறது தான் அது வழிகாட்டும். சரீரம் சொல்லுவதெல்லாம், மாம்சம் சொல்லுவதெல்லாம் நல்லது போல காணப்படும். உனக்கு தலைவலி வர்றது போல இருக்கு, இன்னைக்கு வேலை ரொம்ப இருக்கு, ரெஸ்டே கிடையாது. அதான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு காலையிலையும் போயாச்சு, ஈவினிங் பைபிள் ஸ்டடிக்கும் போயாச்சு. எதுக்கு நீ காலையில் பைபிள் வாசிக்கணும், ஜொபிக்கணும், எல்லாம் மாம்சம் சொல்லும். எல்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்கும்?
நல்லா தான் இருக்கும். அதை கீழ்ப்படிஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் ஆபத்து இல்லை. இந்த நாட்களில் கிறிஸ்தவ சமுதாயத்தில் அல்ல ஆவிக்குரிய மண்டலத்தில் மிக முக்கியமான காரியம் என்னென்னா மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்சத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுக்கணும். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எங்கே அறிந்திருக்கிறார்கள்? சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுது. நாம் அறிந்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, சண்டை ஓடும்போது ஒருத்தர் சிலனா அவருக்கு சூடு சொரணையே இல்லை அப்படின்வாங்க. நமக்கு என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க? செத்து போயிடும். சிலருக்கு ஒருத்தர் சொல்லுவார், அப்படியே சொன்ன உடனே எனக்கு சுருன்னு மேலே வந்துச்சு பாஸ்டர், கோபம் கொதிச்சுக்கிட்டு மேலே வருதான், பாயில் ஆகுது அப்படியே உள்ள. அப்போ என்ன அது? மாம்சம் இன்னும் சாகலை, ஆத்மா பிழைக்கலை அர்த்தம். இந்த காலவெளியிலே நம்ம ஆத்மா பிழைக்கணும், வேறு யாருக்கு இல்லை. ஏன் ஆத்மா பிழைக்கணும்? என்னுடைய ஆத்மா பிழைத்து நான் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளும். ஆவிக்குரிய நன்மையும் சரி உலக பிரான்மையும் சரி நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என் ஆத்மா பிழைக்கணும். என் ஆத்மா பிழைக்கணும். மாம்சத்தின் கொஞ்சம் ஆவிக்குரிய காரியங்களுக்காக, தேவனுக்காக, தேவ ராஜ்யத்திற்காக சோம்பேறித்தனங்கள், நிர்விசாரமான தன்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் அகற்றணும். இதை அகற்றா முடியவே முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் அடுத்த பகுதிக்கு சொல்லிட வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். பேதமை விட்டு, அதாவது அறியாமை. சிலருக்கு என்ன சொன்னாலும் என்னென்ன அது விளங்குறதில்ல. என்ன காரியம் சொன்னாலும் சரி அதை நாம் பேதமையாக இருப்பதில்ல, புத்தியாக இருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். அறியாமை இன்னொரு பதில சொல்லணும்னா கண்டுக்கிடாமல் இருக்கிற நிலைமை, கண்டுக்கிடாமல் போகிறது. என்ன சொன்னாலும் என்ன கேட்டாலும் அதை கண்டுக்கிடாத நிலைமை. அதல்ல, காரியங்கள் சொல்லப்படும் பொழுது நம்மை அறிய வேண்டும். என்ன சொல்லப்படுகிறது, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு, எப்படிப்பட்ட காரியங்கள் என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கால்வெளியிலே நம்முடைய ஆத்மா பிழைப்பதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நீ சரீர பிராரமான காரியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்முடைய சரீரப்பிரமான ஜீவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று எவ்வளோ கவனமாக இருக்கிறோம், எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கிறோம்? எல்லாம் சரீரப்பிராரமாக. போய் டாக்டரை போய் பார்க்கும்போது டாக்டர் சில காரியம் சொல்லும்போது அதுபடி செய்கிறோம். ஏன்? நான் சரீரத்தில் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சோமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படியானால் ஆத்மா சரீரத்தை காட்டிலும் முக்கியமானதல்லவா? இந்த சரீரம் பிழைப்பதற்கு ஏதுவானவைகளை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டியது நமக்கு ரொம்ப அவசியம். வேதவாசனா நாம் பிழைக்கும்படியாய்த்தான் இயேசுவை இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் தந்தார். பிழைத்திருக்கும்படியாக, நாம் பிழைத்திருக்கும்படியாக. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஆத்மா சாவது தேவனுக்கு விருப்பம் அல்ல, அதை விரும்புகிற கர்த்தர் அல்ல. அதனால்தான் சர்தை சபைக்கு ஒரேடியே சொல்லல அவர், அப்பா சாகப்போற நிலைமையில் இருக்கு உன் ஆத்மா, சாகப்போற நிலைமையில் இருக்கிற, கொஞ்சம் அதை ஸ்ட்ரென்தன் பண்ணு, நீ ஸ்ட்ரென்தன் பண்ணு. இந்த காலையில் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம இருக்கிறத எல்லாரும் எப்படி எளிமை இருக்கலாமா? எல்லா தேவ சமுதாயம் எளிமை இருப்போம். ஹல்லேலூயா.
ஆண்டவர் கடந்த நாட்களில் கொடுத்த வார்த்தை பிழைக்கும்படியாக அந்த வார்த்தையை அடிப்படையாய் வைத்துதான் இந்த வசனங்களை நான் தெரிந்து கொண்டேன். பிழைக்கும்படியாக என்கிற ஒரு வார்த்தை. சர்தை சபை உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்ததும் உள்ள பார்த்தா செத்த ஒரு நிலைமை. நீங்கள் சரீரப்பரமாக உயிரோடு இருக்கலாம், சொல்லலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், நான் பிரசங்கம் பண்ணலாம், ஆண்டவருக்கென்று பல காரியங்களை செய்யலாம். ஆனால் ஆத்மா எப்படி இருக்கிறது? ஆத்மா எப்படி இருக்கிறது? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை கொடுத்தோமா? கர்த்தரை தேடினத்தை தேடினோமா? சரீரத்தின் விருப்பங்களையே நாம் நிறைவேற்றினோமா? தேவனுக்கு பயந்து நம்முடைய வாழ்க்கையில் ஜீவித்தோமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோமா? கர்த்தரை தேடுவதற்கு நாம் எவ்வளவு கேட்டுவிட்டோம்? நாம் பிழைத்திருக்கும்படியாகவே இயேசுவை கொடுத்தார். நாம் பிழைக்கும்படிக்கு சர்தை சபைக்கு சொன்ன ஆலோசனை தான் கத்த அந்த கால்வழியிலே பசுமலை சபைக்கு கத்த சொல்லுகிறார். ஆத்மாவுடைய நிலைமையை சற்று ஆராய்ந்து பார். ஆத்மாவுடைய நிலைமையை நினைத்து பார். வெளியில் நல்ல உயிர் இருக்கு, சென்றிருக்கலாம். உள்ளான ஆத்மா எப்படிப்பட்ட இருக்கிறது? நம்முடைய ஆத்மா வாழ்ந்திருந்தால்தான் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். இந்த காலவெளியிலே நம்முடைய ஆத்மா பிழைக்கும்படியாய் தேவன் சொன்ன ஆலோசனைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும். எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து சொன்னா மனம் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போகிற போக்கிலேயே போக வேண்டாம், தேவனுக்கு நேராய் திரும்புவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். கடந்த காலத்தின் அனுமதியை விட்டு திரும்புவோம். கடந்த காலத்தின் பாதையில் விட்டு திரும்புவோம். கர்த்தருக்கு நேராய். ஓ ஹல்லேலூயா. ஒரு பேதைமை விட்டு விலகு. கண்டுகிடாத ஒரு நிலைமை, எது சொன்னாலும் அதை குறித்து அக்கறை இல்லாத ஒரு நிலைமை, அதை குறித்து உணர்வடையாத நிலைமை வேண்டாம். இந்த காலவெளியிலே சரீரப்பரமான வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். எவ்வளோ பெரிய ஆளானாலும் அடக்கம் பண்ணப்பட்டவிடும், மண்ணோடு மண்ணாய் அது போய்விடும். ஆனால் ஆத்மா மிக முக்கியம். ஆத்மா மிக விலையேற பெற்ற ஒன்று. சொல்ல ஒரு சுயனப்பட்டுட்டாங்கன்னா என் பாவத்தில் தான் எவ்வளோ ஆஸ்பத்திரியில் போட்டு எவ்வளோ செலவழித்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, ராத்திரி பகலாக காத்து கடந்து பிழைப்பதற்கு உண்டான வழியை பார்க்கிறோம். இங்கே நம்ம ஆத்மாவை குறித்து என்ன, நம்முடைய ஆத்மா பிழைப்பதற்கு நாம் எவ்வளோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம், என்ன சிரத்தை எடுத்திருக்கிறோம், அதை குறித்து அக்கறையில்லால் இருப்போமா? அந்த காலவெளியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு தருகிறார். சர்தை சபைக்கு ஒரு சான்ஸை கொடுத்தது போல சாகிறதுக்கு எதுவாக சிறப்படுத்தப்பா, அதை ஸ்ட்ரென்தன் பண்ணு, அதை பிழைப்போட்டு. நம்முடைய God is a God of chance. தேவன் தருணங்களை தருகிற கர்த்தர். இந்த காலவெளியிலே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஆத்மா பிழைப்பதற்கு ஏற்ற காரியங்களை நம்ம செய்திருக்கிறோமா? ஆத்மா எந்த அளவுக்கு பிழைத்திருக்கிறது? அப்படி நடந்து வரப்போகிற நாட்டில் ஆண்டவரே என் ஆத்மாவை முக்கியப்படுத்து, அதை பிழைப்பதற்கான காரியத்துக்கு என் வாழ்க்கையில் முக்கியத்துவத்தை கொடுத்து திரும்ப வேண்டிய காரியத்தில் திரும்புவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, நம்மை விசுவாசிப்பேன் ஆண்டவரே. என் மாம்சத்தின் விருப்பத்தை அல்ல, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான்ப்பா. நம்முடைய கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமானா நம்முடைய ஆத்மா பிழைக்கும்.
அதுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஆத்மாவை பிழைத்திருக்கத்தக்கதாக அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் வாழ்ந்து நாம் சுகமாக இருக்க முடியும். சுகமாக இருக்க முடியும். என்ன உலகத்தில் என்ன வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும் சரி, நான் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். அதுக்காகத்தான் கத்தந்த கால்வெளி ஆலோசனை சொல்கிறார். சர்தை சபைக்கு சொன்ன ஆலோசனையை கத்தந்த கால்வெளி நம்முடைய சபைக்கு சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய ஆத்மாவை குறித்த நிலைமை அவரவருக்கு தெரியும். அதே நிலைமையில் கண்டினியூ பண்ணாதபடி, ஆண்டவரே நாங்கள் அதை பிழைக்கத்தக்கதாக நீ வரப்போகிற நாட்களில் நீ சொன்ன ஆலோசனை கீழ்ப்பட இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் சொல்லுமே. எல்லாரையுமா ஜெபம் பண்ணுவோம். ஆமாம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழைப்பழம் ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணு. உங்களுடைய வாழ்க்கையில் படிப்பு மற்ற எல்லா காரியத்திலும் உங்களுடைய ஆத்மா மிக முக்கியம். உங்கள் ஆத்மா வாழ்ந்திருக்கும் போது தான் எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியும். ஓ ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க வீரபாதை காட்டினீரே. வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. வளர்ந்து கனிதரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. நல்ல ஆண்டவரே, சர்தை சபைக்கு சொல்ல ஆலோசனையை கத்தறிந்த நாளிலே நீங்கள் சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. காதுள்ளவன் எவனும் கேட்கணும்னு சொன்னீர் ஆண்டவரே. சரீரப்புறமாய் பிழைப்பதற்கு எவ்வளவோ முயற்சிகளையும் பணங்களையும் நேரங்களையும் நான் செலவழிக்கிற ஆண்டவரே. ஆத்மா பிழைப்பதற்கு நாங்கள் அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை என்பதை இந்த காலையில் அறிந்து கொண்டோம். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்கள் ஆத்மா வாழும் பொழுது மாத்திரமே ஆண்டவரே எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாட்கள் எங்களுடைய ஆத்மா பிழைப்பதற்கான வழிகளை வேதவசனத்தை மாத்திராய் சுட்டி காட்டியிருக்கிறீர் ஆண்டவரே. நான் மனம் திரும்பி உடைய வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மை விசுவாசித்து பயந்து நடந்து மாம்சத்தை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நீர் எங்களோடு பேசுகிற காரியங்களை நாங்கள் கண்டுகொண்டாவில்லாமல் அல்ல ஆண்டவரே, ஒரு பேதையை போல அல்ல, அதன் சிரத்தையோடு எடுத்து செயல்படுத்த நிச்சயம். எல்லா நிலையிலும் எங்கள் ஆத்மா பிழைப்பதற்கான வழிகளை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆத்மா வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் ஆண்டவரே. ஆகவே எங்களுக்கு நீ சொன்ன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் கவனமாய் ஜீவிக்க உதவி செய்யும். இந்த வாரம் செய்யப்பெற வேலையில் பிரயாணங்கள் படிப்புகள் தொழிலுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரயாணமாய் போயிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஏற்ற வழியில் அவர்கள் வந்து சேர தேவரீர் நீ கிருபையும்படி ஜெபிக்கிறோம். எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த மாலையிலிருந்து யாக்கோபு நிருபத்தை கற்றுக்கொள்ள போற ஆண்டவரே கற்றுக் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம்.
குடும்பங்களுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்குமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரிகள், அசுத்தாயின் கிரிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தாங்கள் சிறைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேசத்தில் ஏற்பட எல்லா தீங்குகளை பாதுகாத்துள்ளோம். நன்மையும் கிருபையும் எப்படியே தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்மல்ல பிதாவே. நான் இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளே, இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. இல்லை தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. உன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.